ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சகுனின்ற கேரக்டரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மகாபாரதத்தில் சகுனி வந்து பார்த்திங்கன்னா காந்தார தேசத்து மன்னர் சுபாலரோட பையன்தான் சகுனி. காந்தாரியோட கூட பிறந்த அண்ணன் தான் அவர். சகுனி மகாபாரதத்தில் அவ்வளோ சூழ்ச்சி பண்ணாருன்னா அவரோட அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அது பண்ணார். மற்றபடி அவர் நல்லவர் தான் ஃப்ரெண்ட்ஸு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அஸ்தினாபுரத்து இளவரசன் திருதராஷ்டிரனுக்காக பொண்ணு கேட்டு பீஷ்மர் வந்து காந்தார தேசத்துக்கு வராரு. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சகுனியோட அப்பா சுபாலர் வந்து பீஷ்மரோட படைக்கு அஞ்சு காந்தாரியை வந்து திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பீஷ்மருக்கு விஷயம் தெரிஞ்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தாரிக்கு வந்து ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருந்தது. ஸோ அதே முதல் ஹஸ்பண்ட் வந்து இறந்துருவாருன்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஒரு வெள்ளாட்டு கடாவை வந்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு அதை வந்து பலி கொடுத்துட்றாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, என்னதான் ஆட்டுக்கடாவாக இருந்தாலும் ஒரு விதவை அந்த அஸ்தினாபுரத்துக்கு மகாராணியை வந்தால் அது கௌரவ குறைச்சல் நினச்சின்னு அந்த சுபாலரும் அவரோட பிள்ளைகள் 100 பேரையும் எடுத்துகிட்டு வந்து ஜெயிலில் போட்டுடுறாரு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு கைப்பிடி சாதம் மட்டுமே கொடுத்து கொடுமை பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால சுபலா மன்னர் அங்கே இருந்தவங்க எல்லார்கிட்டேயும் பேசி இந்த ஒரு கைப்பிடி சாதத்தை சாப்பிட்டு யாராலையும் உயிரோடு வாழ முடியாது, இங்கே இருக்கிறவங்களே புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறது வந்து சகுனிக்கு மட்டும்தான், அந்த ஒரு கைப்பிடி சாதத்தை சகுனிக்கு கொடுத்து அவர் உயிர் வாழ வைப்போன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சகுனிக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. அந்த ஜெயிலில் ஒவ்வொருத்தராக இறந்துட்டே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுபாலர் இறக்கும் தருவாயில் சகுனியை கூப்பிட்டு எந்த அஸ்தினாபுரத்தோட கௌரவம் போயிடுன்னு சொல்லிட்டு பீஷ்மர் நம்மளை கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் போட்டோன்னா அந்த அஸ்தினாபுர சாம்ராஜ்யமே அழியணும், அது வந்து உன்னோட சூழ்ச்சியால் தான் அழியணும்னு சொல்லிட்டு நல்லா இருந்த சகுனியோட காலை வந்து உடச்சிட்றாரு. அது ஏன்னு கேட்டப்போ இந்த கால் வலி ஏற்படும் போதெல்லாம் அஸ்தினாபுரத்தை அழிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் உனக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய கை விரலில் உடச்சி பகடையாக செஞ்சு அந்த பகடையை ஒவ்வொரு முறையும் உருட்டும் போதும் நீ என்ன நினைக்கிறியோ அந்த எண்ணாக வந்து நான் உருளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாலர் வந்து இறந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து சகுனி அவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாரு. ஓகே, இது பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.